ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஎம்எல்ஆர்ஜே விமல்ராஜ். இன்றைக்கி தக் லைஃப் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பேச வேண்டாம், ட்ரைலர் பார்த்துட்டு பேசுவோம். டன். லேண்ட்ஸ்கேப்ஸ் கமலுக்கு தான் அதிக எடுத்து வருது. இது யமங்கிட்ட இருந்து என்ன மீட் எடுத்துவேன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் வச்சுட்டான். இனிமே நீ நானும் கடைசி வரைக்கும். எட்டடி பாஞ்சா நீ 18 16 உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அமரம் பார்த்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம் மேடம். I am நம்ம வீடு தேடி வராது. நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? என்னையா பண்ணி வச்சிருக்கிறீங்க? மணிரத்னம், சிம்பு, கமல் இந்த 3 காம்போ சேர்ந்தா என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்கங்கிறத அதாவது ப்ரீமியம் லெவல் சினிமாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ வந்து ரீசெண்டாக ரிலீஸான ரெட்ரோ, குட் பேட் அக்லி இதெல்லாம் வந்து பழைய சாங்ஸு, மஜா, வைப்பு இதெல்லாம் வந்து இருந்தாலும் எலிவேஷன் ஸ்லோவாக டி கார் ஓட்டுற மாதிரி ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி எமோஷ்னல் சீன்ஸ், க்யூட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்தாலும் அந்த இனிமேல் நான் தான் அப்படின்னு சொன்ன விதம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. தேட்ரு வெறித்தனமாக இருக்க போது, ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வேறு லெவலில் இருக்க போது. இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ட்ரைலர் கிடையாது. அவ்வளவு நிறைய லேண்ட்ஸ்கேப்பு கட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்குது. எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. இன்னும் அந்த மோட்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல. நான் கண்டினியூவாக அதை தான் வாட்ச் பண்ண போகிறேன். இந்த ட்ரைலர் என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் விஎம்எல்ஆர்ஜே அடுத்த ட்ரைலரில் மீட் பண்ணுவோம்.